சுடர் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்கால நடவடிக்கைகளுக்கான தனது விருப்பங்களை விரிவுபடுத்தும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கூடுதல் இராணுவ பணியாளர்களை குவித்து வருவதாக கிழக்கில் பாதுகாப்பு விவரங்களை ஆய்வு செய்த ஆய்வாளர் மைக்கேல் ஸ்டீவன்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதலில் தற்போதைய நிலை தெளிவான வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றது. அமெரிக்கா கூடுதல் படைகளை எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குவிக்கிறது என்பது தற்போது வெளியாகவில்லை எனவும் ஸ்டீவன்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தற்போது ஈரானுக்குள் முழுமையான தரைப்படையெடுப்பை நடத்தி வெற்றியை எதிர்பார்ப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதே தனது மதிப்பீடு என்றும் ஸ்டீவன்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது இராணுவ விருப்பங்களை அதிகரித்துக் கொண்டிருப்பது உடனடியாக ஈரானை ஆக்கிரமிக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான அறிகுறியாக கருத முடியாது. அதாவது அமெரிக்காவும் ஈரானும் தங்களது முக்கிய இலக்குகளை முழுமையாக அடைய முடியாத நிலையில் மோதல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது என அவரது மதிப்பீடு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய ட்ரம்ப் அதற்கு அமெரிக்கா சட்டம் தடையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனக்கு மிகவும் விருப்பம்தான். 2028 மூன்றாவது முறையாக ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் தடையுள்ளது. எனது அரசியல் ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் இருந்த போதிலும் ஒருவர் 2 முறைக்கு மேல் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் வெளிப்படையாக தடுக்கிறது. எல்லோரும் என்னிடம் அந்த கேள்வியை கேட்கின்றனர். மேலும் அந்த விஷயத்தில் சட்டம் மிகவும் கடுமையாக இருக்கின்றது என்பதும் உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவை பொறுத்தவரை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் இடம்பெறும். அரசியலமைப்பின் 22வது திருத்த விதிகளின்படி எந்தவொரு நபரும் 2 முறைக்கு மேல் ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. இதனால் 3வது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள ஃபோர்ட் ஹூட் இராணுவ தளத்தைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெக்சாஸின் மாநில தலைநகரான ஆஸ்டினில் சுமார் 60 மைல்கள் வடக்கே உள்ள பெல் கவுண்டியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஹெலிகாப்டர் AH-64 வகையைச் சேர்ந்தது என மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க அந்நாட்டு மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாய்வானில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வருடாந்த ஹான்குவாங் இராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாக தலைநகர் தாய்பேயில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டு வீதிகள் அமைதியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன படையெடுப்பு அபாயத்தை எதிர்கொள்ளும் வகையில் 10 நாட்கள் நடத்தப்படும் இந்த பயிற்சியின் போது தாக்குதல் சூழலை செயற்கையாக உருவாக்கி பரிசோதிப்பதாக மொபைல் இணைய சேவையின் வேகம் அரசாங்கத்தினால் திட்டமிட்டபடி கட்டுப்படுத்தப்பட்டது. வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதுடன் வாகனங்களும் வீதியோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதன்போது தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங்தே மற்றும் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட வெளிநாட்டு தூதுவர்கள் பலரும் அவசர மருத்துவ முகாமாக மாற்றப்பட்ட இடங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விநியோக மையங்களை பார்வையிட்டனர். மேலும் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் பூகோள அரசியல் மாற்றங்களுக்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் தாய்வான் பதிலளித்து வருவதாக அதிபர் லாய் சிங்தே தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் அந்நாட்டு கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான இம்ரான்கான் ஊழல் வழக்கில் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று ராவல்பிண்டியில் உள்ள அடியாள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்திருக்கலாம் என 3 இராணுவ அதிகாரிகள் தன்னிடம் தெரிவித்ததாக பாகிஸ்தான் பத்திரிகையாளர் வஜாஹத் சஜித் கான் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக அவரது குடும்பத்தினருக்கும் PTI கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அவரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இம்ரான்கான் நலமாக இருப்பதாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினரை சிறையில் சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தவிருக்கும் கூட்டு இராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சர்வதேச வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை சுமார் 700 கிலோமீட்டர் தூரம் சீறி பாய்ந்து சென்றது. இதனிடையே வடகொரியா நேற்றைய தினம் ஏவி சோதித்த பாலிஸ்டிக் ஏவுகணையானது கொரிய தீபகற்பத்திற்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் விழுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே விழுந்ததாக ஜப்பான் தகவல் தெரிவித்தது.
இரண்டாம் உலகப் போரின் போது சோவியத் யூனியனால் கைப்பற்றப்பட்ட இத்தீவுக்கு புதின் சென்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜப்பான் பிரதமர் சனாயே தகாய்ச்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள குரில் தீவுகளை ஜப்பான் அரசு உரிமை கோரி வருகின்றது. சோவியத் ஒன்றியம் கலைந்த பிறகு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த குரில் தீவுகளை மீட்பதற்கு ஜப்பான் அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளை அனைத்தும் தோல்வியில் முடித்தன. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக அந்த தீவுகளில் ரஷ்ய இராணுவத்தின் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குரில் தீவுகளின் தெற்கில் அமைந்துள்ள இத்துருப் தீவுக்கு ரஷ்ய அதிபர் புதின் நேற்றைய தினம் முதல் முறையாக அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். ரஷ்ய அதிபர் புதினின் இத்துரு பயணத்துக்கு ஜப்பான் அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதாக கூறிய ஜப்பான் வெளியுறவு மந்திரி தோஷிமிட்சு மோட்டோகி இத்துருப் உள்ளிட்ட வடக்கு பிரதேசங்கள் வரலாற்று ரீதியாகவும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் ஜப்பானின் பகுதிகள் என்றார். இரண்டாம் உலகப் போரின் போது சோவியத் யூனியனால் கைப்பற்றப்பட்ட இந்த தீவுக்கு புதின் சென்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜப்பானியர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயல் என்றும் ஜப்பான் பிரதமர் சனாய தகாய்ச்சி கடும் கண்டனம் தெரிவித்தார். நீண்ட காலமாக ரஷ்யாவின் தூரக்கிழக்கு பகுதிகளில் அமைந்துள்ள குறித்த இந்த தீவு கூட்டம் ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான உரசல் புள்ளியாக இருந்து வருகின்றது. சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த எம்பி நவாட்டா பூம் எனும் பாரிய சரக்கு கப்பல் ஒன்று இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி ஆற்றின் கரையில் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட கப்பல் மலேசியாவின் கிளாங் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கப்பலின் திசை கட்டுப்பாட்டு கருவியில் ஏற்பட்ட திடீர் கோளாறு மற்றும் ஆற்றின் பலத்த நீரோட்டம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அருகிலிருந்து படகுத்துறையினர் மற்றும் மக்கள் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இழுவை படகுகள் மூலம் குறித்த கப்பல் மீட்கப்பட்டு தற்போது தனது பயணத்தை தொடர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.